நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான மாற்றங்களை பார்க்கலாமா? நீங்க கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா சில முக்கியமான ரூல்ஸை இதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணணும். பொதுமக்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க விஐபியாக இருந்தாலுமே சில ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இந்த விஐபி தரிசனம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ திரும்ப விஐபி தரிசனத்தை கொண்டு வந்திருக்காங்க. விஐபிக்கு சில கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. விஐபி யாராவது கோயிலுக்கு வராங்க அப்படின்னா கோவில்ல ஒன் டேக்கு முன்னாடியே அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். விஐபிஸ் வராங்க அப்படிங்கிறதுனால பொதுமக்களை தரிசனத்துக்கு போக விடாம ஸ்டாப் பண்றது, அவங்கள ரொம்ப நேரம் கியூல வெயிட் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி செயல்களை கோவில் நிர்வாகம் பண்ணக்கூடாது. நீங்க விஐபியாக இருந்தாலுமே போட்டோஸ் வீடியோஸ் கோவில் உள்ள எடுக்கக்கூடாது. பொதுமக்களுக்கு என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, போட்டோஸ் வீடியோஸ் கோவில் உள்ள எடுக்கக்கூடாது. செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து கோயிலுக்குள்ள போன் அலௌடு கிடையாது. கோயிலுக்கு வெளியில மொபைல் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் வைக்க போறாங்க. நீங்க கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி மொபைல் லாக்கர்ல உங்களோட போனை வச்சுட்டு நீங்க கோவிலுக்குள்ள போகலாம். ஏன்னா நிறைய பேர் கோயிலுக்குள்ள போய் போட்டோ எடுக்கிறது, சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கோயிலுள்ளேயே நிறைய பேர் ரீல்ஸ் போடுறது, கோயில்ல இருக்கிற சாமியெல்லாம் போட்டோ எடுத்து அதை சோசியல் மீடியால ரிலீஸ் பண்றது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய செயல்கள் சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா கோவிலுக்கு போறது எதுக்காக? நம்ம அமைதியா சாமி முன்னாடி உட்கார்ந்து ப்ரே பண்ணிட்டு வரதுக்காக. அங்க போயும் நம்ம போன் பார்க்கறது, போன் பேசுறது, போன்ல சவுண்டா வச்சு வீடியோஸ் பார்க்கறது, இந்த மாதிரி சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால கோயிலுக்கு அமைதியா சாமியை தரிசனம் பண்ணிட்டு போகணும் நினைக்கிறவங்களுக்கும் அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதனால கம்ப்ளீட்டா இந்த ரூல்ஸை செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஃபாலோ பண்ண போறாங்க. டிவிக்கே ஆட்சிக்கு வந்ததுமே இந்த பழைய கேஸ் எல்லாம் எடுத்து திரும்ப விசாரணை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. KN நேரு நம்ம எல்லாருக்குமே தெரியும், டிஎம்கேல ஒரு முக்கியமான ஆளு அப்படின்னு. அவர் மீது நிறைய கேஸ் எல்லாம் இருக்கு. இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. 2080 திருச்சி லால்குடியில் அவருக்கு சொந்தமான ஒரு ரைஸ் மில் இருக்கு. அந்த ரைஸ் மில்லுக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் ரைடு போயிருக்காங்க. ரைடு போனதுல பல லட்சம் ரூபாய் டாக்ஸே பே பண்ணாம அந்த ரைஸ் மில்லை நடத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. 2025 அவர் வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர்ஸ் ரைடு போயிருக்காங்க. ரைடு போனதுல கணக்கிலேயே இல்லாத நிறைய பணங்களை எடுத்திருக்காங்க. இல்லீகலா நிறைய மணி டிரான்ஸ்ஃபர்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் மினிஸ்டரா இருந்தப்போ வேலை வாங்கி தரதா பல பேர்கிட்ட காசு வாங்கியிருக்காரு. இன்ஜினியரிங் போஸ்ட் நான் வாங்கி தரேன் அப்படின்னு 2500 பேர்கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்காரு. இப்படி அடுக்கடுக்கான நிறைய கேஸ் அவர் மீது இருக்கு. இப்போ நம்ம விஜய் என்ன சொன்னாதான் தொடவும் விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன் அப்படின்னு. இப்போ KN நேரு அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஆஜராகி இது எல்லாத்துக்குமே அவர் பதில் அளிக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. உங்கள் மீது இவ்வளோ அலிகேஷன் இருக்குது, நீங்கள் லீகலாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்கிறீங்க. அப்போது கோர்ட்டுக்கு வாங்க, கோர்ட்டுக்கு இவ்வளோ அலிகேஷனுக்கும் நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு தரமான ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அடுத்த நியூஸ், இந்த மேக்ஸை கேட்டாலே தெரிச்சு ஓடுறவங்க இங்கே எத்தனை பேர் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதில் நானும் ஒருத்தன் தான். இப்போது மேக்ஸ் எஜுகேஷன் சிஸ்டமை கம்ப்ளீட்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மாற்ற போகிறாங்க. இப்போ வரைக்குமே நம்ம மேக்ஸ் புக்கை திறந்தா வெறும் நம்பர்ஸு, சம்ஸு, ஃபார்முலாஸு இதெல்லாம் தானே இருக்கும். அதை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுற மாதிரி ஸ்டோரி ஃபார்மேட்டில் மேக்ஸை மாற்ற போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மேக்ஸ் புக் ஸ்டைலவே கம்ப்ளீட்டாக மாற்ற போகிறாங்க. மேக்ஸ் மேம் அப்படின்னாலே வருவாங்க, 4-5 ஃபார்முலாவை எழுதுவாங்க, ஒரு சம்மை போடுவாங்க, கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க, ஒன்றுமே புரியாது இல்லையா? அதனால் அழகாக ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப புரிகிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும் அப்படின்னு ஒரு உத்தரவும் போட்டிருக்காங்க. இப்போ வரைக்குமே நம்மளை மாதிரி மேக்ஸ்னாலே பல பேர் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மேக்ஸ் அப்படினாலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னாலே நிறைய பேர் பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பெண்களோட பாதுகாப்புக்காகவும் பெண்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிங்கப்பெண் அதிரடி படை அப்படிங்கிறத நாளுக்கு நாள் அந்த டீம் நிரூபிச்சு காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு வயசான பாட்டி, ஒரு 70 வயசு இருக்கும் அவங்களுக்கு, பல வருஷமா தனியா அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. வயசான காலத்துல அவங்களுக்கு துணையா இருக்க ஒரு குடும்பமோ இல்ல அவங்க பாதுகாப்பா இருக்க ஒரு வீடோ எதுவுமே இல்லாம எங்க இடம் கிடைக்குதோ அங்க படுத்து தூங்கி யார் என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்களோட அன்றாட வாழ்க்கையை நடத்திட்டு வந்திருக்காங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை அவங்கள பார்த்து சிங்கப்பெண் அதிரடிப்படை இப்போ அந்த பாட்டி அம்மாவை மீட்டு அவங்கள ஒரு முதியோர் காப்பகத்துல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. போலீஸ் யூனிஃபார்முக்கு பின்னாடி ஒரு அதிகாரம் மட்டும் இல்ல, மனிதநேயமும் இருக்கு அப்படின்னு அவங்க காமிச்சிருக்காங்க. நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட தலைமையில இன்னைக்கு எம்பிக்கள் கூட்டம் நடந்தது. மொத்தம் 57 எம்பிக்கள் இருக்காங்க. ஆனா 20 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. டிஎம்கே ஏடிஎம்கேல இருக்கிற எம்பிக்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கல.
எதுக்காக இந்த எம்பிக்கள் கூட்டம் அப்படின்னா இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை திரும்ப வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டோட நிலைப்பாட்டை நம்ம எல்லாருமே கலந்து யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எம்பிக்கள் கூட்டத்தை இன்னைக்கு விஜயண்ணாவோட தலைமையில் பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த எம்பிக்கள் கூட்டத்துக்கு டிஎம்கேல இருந்து 30 பேரும் ஏடிஎம்கேல இருந்து 4 பேரும் போகாம புறக்கணிச்சிருக்காங்க. காங்கிரஸ் நம்ம டிவிகேவோட கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் அண்ட் டிவிகேக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொன்ன சில கட்சியெல்லாம் இருக்கு இல்லையா, விசிகே, கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் மாதிரி கட்சிகள், அவங்களோட எம்பிஸ் மட்டும்தான் அந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே சைட்ல இருந்து என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, டீலிமிட்டேஷனுக்கு எதிராக எங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதுல நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம், அதனால தான் அந்த மீட்டிங்கை பைகாட் பண்ணோம் அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. டீலிமிட்டேஷனை மட்டும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு பவர் இல்லாம போயிடும். பார்லிமெண்ட்ல நமக்கு பவர் இல்லை அப்படின்னா பிஜேபி சொல்ற சில விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை எதிர்க்க நம்மளால முடியாது. அதனால இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மட்டும் இல்லாம நிறைய ஸ்டேட்ஸ் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கொஞ்ச நாள் எதிர்ப்புகள் வரும், அப்படியே கொஞ்ச நாள் சைலண்ட் ஆயிடுவாங்க, திரும்ப இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி புதுசா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ திரும்ப அந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வர போறதா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல ஒரு முக்கியமான பிரச்சனை, இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது. அப்போ நம்ம டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்க்காம எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டுக்காக ஒன்னா ஒரே நிலைப்பாட்டில் ஒரே முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விஜயண்ணாவே இப்படி ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்படுத்தி இருக்காரு. இதை பைகாட் பண்ணிட்டு போறதுல எந்த விதத்திலையும் ஒரு நியாயம் இல்லை அப்படின்ற ஒரு செயலா தான் நான் பார்க்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்ததா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு புது ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. உங்ககிட்ட இருக்கிற காசு கிழிஞ்சிருக்கு, இல்லை அந்த நோட்டு ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க கவலைப்பட தேவையில்லை. அது எந்த நோட்டா இருந்தாலுமே 10 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா அப்படின்னு அது எந்த நோட்டாக இருந்தாலுமே நீங்க கவலையே பட வேணாம். நீங்க இதுக்கப்புறம் பேங்க்ல போய் அதை ஈஸியா மாத்திக்கலாம். ஆர்பிஐ என்ன ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நீங்க உங்களோட கிழிஞ்ச நோட்டோ இல்ல பழைய நோட்டோ பேங்க்ல கொடுத்து 5000 ரூபாய் வரைக்குமே மாத்திக்கலாம். ஒரு நாளைக்கு 20 நோட்டு தான் மாற்ற முடியும். இதுக்கப்புறம் நோட்டு கிழிஞ்சிருச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருந்தீங்க அப்படின்னா எந்த கவலையும் வேணாம், தாராளமா நீங்க பேங்க்ல போய் அதை மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் இது. அடுத்ததா ஆர்பிஐ என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா எல்லாருக்குமே கடன் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே லோன் வாங்கி இருப்போம், எல்லாருக்குமே இந்த இஎம்ஐ இருக்கும். 5ஆம் தேதிக்குள்ள அந்த லோன் அமௌண்ட்டை நம்ம பே பண்ணல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரது மட்டும் இல்லாம ரொம்ப தரைக்குறைவான வார்த்தைகள் எல்லாம் நம்மளை திட்டுவாங்க. இப்போ அது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஒருத்தவங்க அந்த டியூ டேட்ல லோன் பே பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். தொடர்ந்து அவங்களுக்கு கால் பண்றது, அவங்க வீட்டுக்கு போறது, அவங்கள ரொம்ப அபியூசிவா பேசுறது அப்படின்ற ஒரு செயல்களில் ஈடுபடக்கூடாது. அது மட்டும் இல்லாம கால் பண்றதுக்கும் டைமிங் கொடுத்துருக்காங்க. உங்களோட இஷ்ட நேரத்துக்கெல்லாம் நீங்க கால் பண்ணக்கூடாது. காலையில 8 மணிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் தான் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாம நீங்க லோன் வாங்கியிருக்கீங்க, உங்க வீட்டில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, ரொம்ப ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினால ரொம்ப ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்துருச்சு, இல்ல யாராவது இறந்துட்டாங்க, உங்க வீட்டில் யாருக்காவது கல்யாணம் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க லோன் பே பண்ணணும் அப்படின்னு உங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ சொன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாம தொடர்ந்து உங்களுக்கு அன்டைம்ல கால் பண்றது, உங்களை அபியூசிவா பேசுறது அப்படின்ற விஷயம் எல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா ப்ராப்பரான ஆதாரத்துடன் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த மாதிரி செயல்ல யாராவது ஈடுபட்டாங்கன்னா அந்த எம்ப்ளாயி மீது ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷனும் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பரமக்குடியில வருவாய் கோட்டாட்சியர் 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு. லஞ்சம் வாங்கின விஷயம் தெரிய அவரை இப்போ உடனடியாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாம மக்கள் கூறுற பொது இடங்கள்ல இதுக்கப்புறம் இலவச வைஃபை வசதி கொண்டு வர போறாங்க. அடுத்ததா திருச்சி மணச்சலூர்ல இருக்கிற விஏஓ 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு. அவரையும் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான விஷயங்கள். இந்த மாதிரி டே டு டே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க விஜே வசந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.